வணக்கம். நான் விஜிதரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கோட் படத்தில் கதை வெளியாயிட்டு, கதை கரு வெளியாயிட்டுன்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட மாதிரி ஏகப்பட்ட விதமாக அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்காங்க. இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், படத்தில் இயக்குனர் வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஒரு நிகழ்ச்சியில் படத்தில் கதை என்னன்னு சொல்லி ஓப்பன் அடித்து விட்டார். ஆனால் ஒரு இயக்குனர் தான் எடுத்த படத்தை, அதுவும் தளபதி இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவை வச்சு, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 ஹீரோவை வச்சு படம் எடுத்துகிட்டு ஒரு அப்படியே பப்ளிக்காக படக்கதை இதுதான்னு சொல்லி அறிவிக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ கெத்து வேணும். அந்த படத்தில் அவ்வளோ உள்ளே வச்சிருப்பாருன்னா நான் நம்புகிறேன். என்ன சொன்னால் அது இவ்வளோ பெரிய துணிச்சல் வேணும். அந்த படக்கதையை அவர் அப்படியே வெளியிட்டார். ஏன்னா நீங்கள் படக்கதை வெளியிட்டாட்டி நீங்கள் எப்படியோ படக்கதையை கழிவுத்த போகிறதான். சோசியல் மீடியாக்கார அப்படி தான். நீங்கள் என்னவா வாரீங்களோ அதுவாகவே தந்திருக்காரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன சொன்னால், படத்தை வந்து தளபதி விஜயநாத படத்தை ஆட்ட படத்தை தான் கழிவுத்துறக்குன்னு ஒரு டீம் இருக்கும். வெங்கட் பிரபு சார் செய்தது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் பார்க்குறேன். என்ன சொன்னால், இப்போ கழிவுத்துறோம் எல்லாருக்கும் இப்போ வாய் அடக்கிடும். கதை, அதாவது கண்டென்ட் எப்படி இருக்குது, கதை சொல்லிட்டாரு, கண்டென்ட் எப்படி, அதாவது வீடியோ மேக்கிங் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு தான் அங்கே பார்க்க போகிறோம். அதுதான் வெங்கட் பிரபு சார் ஜெயிச்சாரா இல்லையான்றது தெரியும். கதையிற எனக்கு ஆங்கிலம் பெருசாக தெரியாது. கதையிற கருத்து இதுதான். ரா அமைப்போட இணைஞ்சு வேலை செய்யும் ஒரு குரூப்பு, அவங்க வேலை செய்கிற காலத்தில் சிறப்பாக பணியாற்றின ஒரு விடயம் அவங்களுக்கு பாதகமாக திருப்பி ஒரு காலத்தில் வந்து நிற்கும் பொழுது அதிலிருந்து எவ்வாறு மீண்டு வராங்கன்னு சொல்லி தான் இந்த கதைன்னு சொல்லி தமிழில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுதான் கதை. ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸ் வந்து இங்கிலீஷில் அடித்து விட்றாங்க. இதுதான் தமிழில் தெளிவாக சொல்கிறேன். இந்தியன் ராக்கு ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு அமைப்பாக, அதாவது ரகசிய ஒரு அமைப்பாக வேலை செய்கிற ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு ஒரு காலத்தில் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு இப்போ எதிரி இருப்பாங்க தானே, அந்த எதிரியால் திருப்பி மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாகுது. அதில் இருந்து எப்படி இவங்க மீண்டு வராங்கன்னு சொல்லி தான் இந்த கதைன்னு சொல்லி, இதுதான் கோட் படத்தோட கருப்பொருள்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியா முழுக்க பரவி வருது. ஆனால் இதுதான் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு சார். ஆனால் இதுக்குள்ளே அவர்கிட்ட ஸ்க்ரீன் பிளே தான் அடித்து தூக்குமா இல்லையானது செப்டம்பர் 5 தெரியும். அவர் ஒரு இயக்குனர் கெத்தா படக்கதை இதுதான் சொல்கிறான்னு சொன்னால் அங்கே உள்ள ஏதோ இருக்குது, எதிர்பார்க்கலாம். வெங்கட் பிரபு சார் எதோ ஒன்று படத்துக்குள்ளே பண்ணி வச்சுருப்பான்னு நம்புகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ ட்ரெய்லர் வெளியாக போது அதை பார்க்கக்கே நாங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம். படம் இப்படி தான் வரும், இப்படி தான் வரும்னு சொல்லி முடிவெடுத்து கொள்ளலாம். ஏன்னா ட்ரெய்லர்லாம் இருக்குது. இவன் கதையை சொல்லிட்டாரு. ட்ரெய்லரில் அடித்து தூக்கி ட்ரெய்லர் கிட்டாகாமல் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. படம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ கதை வந்து ஒரு டைரக்டர் கெத்தா சொல்கிறான்டா ஏதோ ஒன்று உள்ளே இருக்குங்க, கட்டாயமாக இருக்கும். எல்லோரும் செப்டம்பர் 5 எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அடுத்த படத்தை பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவோட சந்திப்போம். நன்றி.